இப்போ ஃபோர்த் கொஸ்டின், என்யூமரேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் அ என்விரான்மெண்ட். நம்ம என்விரான்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்துட்டு ஃபாரஸ்ட்டு. தேர் ஆர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் இன் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்டில் என்னென்ன இருக்குது? மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ஸு, ஷ்ரப்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஹேபிடேட் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸ் வந்துட்டு அதோட வீடு என்னது? ஃபாரஸ்ட். ஹெல்ப் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ஃபாரஸ்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். வைட் ரேஞ்ச் ஆஃப் ரீனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரீனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட்டில் நிறையவே கிடைக்குது. ப்ரொவைட் ஃபுட், ஃபைபர் அண்ட் மெடிசன். நம்மளோட ஃபாரஸ்ட்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன யூஸு? வுட் கிடைக்கும், ஃபைபர் கிடைக்கும், அப்புறம் அதுலேருந்து மெடிசன், மூலிகை செடிகள் அதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும் எங்கேருந்து? ஃபாரஸ்ட்லேருந்து. ரெகுலேட் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஃபாரஸ்ட் எங்கெங்கே நிறையா இருக்கும் அங்கே கிளைமேட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஃபாரஸ்ட் எப்போ நம்மளுக்கு கம்மியாகிட்டே போயிட்டுருக்குமோ அப்போ கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டு இல்லைன்னா ரொம்ப கோல்டாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு ஃபாரஸ்ட் இருந்தால் கிளைமேட் கண்டிஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ரெடியூஸ் குளோபல் வார்மிங். நம்ம குளோபல் வார்மிங் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய வந்துட்டு மரம் வளர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குளோபல் வார்மிங் வந்துட்டு கம்மியாகும். ப்ரிவென்ட்ஸ் ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ். ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைடு வந்துட்டு தடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபாரஸ்ட்டு நிறைய வந்துட்டு வைக்கணும். ஓகேவா? கேட்ச்மெண்ட் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன். இப்போ வாட்டர் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குன்னா அது சுற்றி மரம் எல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா வாட்டர் வந்துட்டு நிறையா அங்கே இருக்கும். இப்போ சப்போஸ் வந்துட்டு எல்லாமே நம்ம எடுத்துட்டோன்னா அந்த பிளேஸே ட்ரை ஆயிரும். அப்போ வாட்டர் அங்கே தங்காது இல்லைங்களா? ஸோ அதனால் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வாட்டர் வந்துட்டு கன்சர்வ் பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். இப்போது வைல்ட் லைஃப்னு என்னது? வைல்ட் அனிமல்ஸ் இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபாரஸ்ட் வேணும். அதுதான் அது ஒரு வீடு. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம எல்லாம் மரத்தை எடுத்துட்டோன்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காது இல்லைங்களா? ஸோ வந்துட்டு ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வைல்ட் லைஃபோட ப்ரொடெக்ஷனாகவும் அது யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் நடத்தினா அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு 4 எஃபெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு இட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி. அப்படின்னா நம்ம மண் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃபர்டைலாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு நிறைய செடியெல்லாம் நல்லா வளரும். இப்போ சாயில் எரோஷனால் அந்த மேலே இருக்கிற லேயர் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா ஃபர்டிலிட்டி லூஸ் ஆகிரும். அப்போ வந்துட்டு சீக்கிரம் அங்கே வந்துட்டு எதுவுமே வளராது. ஓகேவா? லாஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் சாயில். நியூட்ரியன்ஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம சாயிலில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் லேயர்ஸில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ சாயில் எரோட் ஆகும்போது என்ன ஆகும்? சாயில் வந்துட்டு போயிடும், ஃபஸ்ட் 2 லேயர் போயிடும். அப்போ அதோடு சேர்ந்து நியூட்ரியன்ஸும் லாஸ் ஆயிரும். ஓகேவா? இன்க்ரீஸ்ட் பொல்யூஷன் இன் ஸ்ட்ரீம். அது வந்துட்டு ஏரி, அதில் குளம் இல்லாட்டி ரிவர் அங்கெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும்? இந்த சாயில் போய் கலக்கிறதுனால அது வந்துட்டு பொல்யூட் ஆயிரும். வர்சன் ஃப்ளட்ஸ். ஃப்ளட்டை வந்துட்டு தடுக்கிறதுக்கு இது வந்துட்டு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு ஃப்ளட் வரும்போது இன்னும் அது வந்துட்டு மேலாப்பில் என்ன பண்ணும்? வேர்ஸ் பண்ணிடும். ஓகேவா? சாயில் எரோஷன். இதுதான் வந்துட்டு 4th பாயிண்ட். லாஸ்ட் கொஸ்டின், வை இஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸ் கன்சிடர்ட் அ சேலஞ்சிங் டாஸ்க். ஓகேவா? ஏன் வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்பை மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம ஆன்சர் இங்கே இருக்குது. டியூ டு ஃபாரஸ்ட் டிக்ரேடேஷன் ஆக்சிஜன் டிக்ரீசஸ். ஃபாரஸ்ட் நம்மளோட மரத்துலேருந்து தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது இல்லைங்களா? பிளான்ஸ், ட்ரீஸ்லேருந்து ஆக்சிஜன் கிடைக்கிது. இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஓகேவா? நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்துட்டு சப்ளை கம்மியாயிரும். அதனால தான் ஃபாரஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பீப்புள் கில் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வேட்டையாடுறோம் இல்லைங்களா? அது பண்ணக்கூடாது. அது பண்ணால் வந்துட்டு வைல்ட் அனிமல் வந்துட்டு ரொம்ப த்ரெட், அது இருக்கிறதே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஹண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? தேர் இஸ் லேக் ஆஃப் பப்ளிக் அவேர்னஸ். பப்ளிக் அவேர்னஸ் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பப்ளிக் அவேர்னஸ்னால் நம்ம மரம் நல்லா வளர்க்கணும், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபாரஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஃபாரஸ்ட் கேனாட் பி இரிகேட்டட் லைக் க்ராப்ஸ். அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரியெல்லாம் ஃபாரஸ்ட்டு வந்து வளர்க்க முடியாது. அது தன்னந்தானே வளர்ந்துட்டு அதனால தான் அது வந்துட்டு ரொம்ப ஒரு டென்ஸ் ஏரியா அப்படின்னு இருக்கும். ஸோ அது நம்ம வந்துட்டு நம்மளே வளர்க்க முடியாது இல்லைங்களா? இன்க்ரீஸ் இன் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டெப்பு வந்துட்டு என்னென்னா டீஃபாரஸ்டேஷன், மரம் வெட்டுறது தான் வந்துட்டு இதோட ஃபஸ்ட்டு ரீசன். ஓகேவா? கிளைமேட்டிக் சேஞ்ச் த்ரூ அவுட் த வேர்ல்டு. ஃபுல் ட்ரீஸ் போச்சுன்னா நம்மளோட
வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே கிளைமேட் வந்துட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். சேஞ்ச் இன் ரெயின்ஃபால், கிளைமேட் சேஞ்ச் ஆக என்ன ஆகும், ரெயின்ஃபால் சேஞ்ச் ஆகும். ரெயின்ஃபால் வந்துட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா க்ராப்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் அந்த பேடி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ மழை கரெக்டாக வந்தால் மட்டும்தான் அதில் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகும், இல்லாட்டி க்ரோ ஆகாது. ஸோ நம்ம குளோபல் வார்மிங் எல்லாம் வந்துட்டு எதனால் நடக்குது, டீஃபாரஸ்டேஷன். அது வந்துட்டு இன்டைரக்ட் எஃபெக்ட் தான் இந்த ரெயின்ஃபால். ஓகேவா. லாஸ் இன் எக்கனாமிக் பெனிஃபிட் அதே தான். நமக்கு ரெயின்ஃபால் சேஞ்ச் ஆக என்ன ஆகும், க்ராப்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு டிஃபர் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி லாஸ் ஆகிரும் இல்லைங்களா. அப்போ எக்கனாமிக் பெனிஃபிட்லேயும் வந்துட்டு லாஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு லாஸ்ட் பாயிண்ட். ஓகேவா.